யூடியூப் சேனல் பேருங்க. இப்போ பார்த்துட்டுனா நம்ம இந்த கோட்டைக்கு வந்திருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளுக்கு நுழைஞ்சிட்டோம். புராண கதைக்கு நம்ம போகணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா நிறையாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கோட்டைக்கு வந்தால், அதாவது பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ரஞ்சன்குடி கோட்டைக்கு வந்தால் நம்மளால் வந்து என்ஜாய் பண்ண முடியுமா, அந்த இடத்துக்கு போனால் விசிட் பண்ண முடியுமா, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து vlogல போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகிறதுக்கு, அதாவது இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் வெறும் மண்ணாக தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கல் போட்டு பூசியிருக்காங்க. ஸோ நம்ம நடந்து போகிறதுக்கும் வரதுக்கும் நம்மளுக்கு உண்மையிலே செம சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து அந்த மலைக்கு போகிற வரைக்குமே, அதாவது மலைன்றேன், அது கோட்டை மலைக்கு மேலே கட்டினதுனால அது வந்து மலைன்னு இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரிங் ஒர்க் கீழே வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஆண்டை வந்து ஒரு மசூதி மாதிரி ஒரு இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து அதுக்கு ஸ்பெஷல் அங்கே போய் பார்க்குறதுக்குன்னு சொல்லி தனியாக போட்டிருக்காங்க. முன்ன வந்தப்போலாம் அது எதுவுமே கிடையாது, வெறும் முள்ளும் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுற்றிலும் காமிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்தாண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டன் ஒர்க் தான், நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் இந்தாண்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேப்ப மரம், செடி, ஃபுல் அண்ட் ஃபுல் பூக்கள் நிறையா இருக்கிற மாதிரி செடி எல்லாமே வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளுக்கு இன்னும் எந்த அளவுக்கு வந்து கோட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம உள்ளுக்கு போய் பார்க்கலாம். மெயினாக தேசிய கொடி வச்சுருக்காங்க. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க இந்த இடத்துல வந்து ஒரு கொடிக்கம்பம் வச்சுருப்பாங்க அப்படின்னு. நம்ம கோட்டைக்கு தான் வந்திருக்கோமா இல்லை ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோமா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே உண்டாகுது. வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அது வீரர்கள்லாம் வந்து பதுங்கியிருப்பாங்க இடத்துல. குகை இல்லை, அது வந்து கண்காணிப்பு கோபுரம், கண்காணிப்பு கோபுரம்னே சொல்லலாமே. இப்போ இருக்கிற கடல்லாம் இந்த டவர் வச்சுருக்காங்க, கலங்கரை. ஆக்சுவலாக அந்தளவுக்கு ஹைட் இல்லை, ஹைட்டெல்லாம் வந்து அந்த மாதிரி ஹைட் வச்சு ஒரு 10 வீரர்கள் அங்கங்கேயும் வச்சுருப்பாங்க. எதுக்காகனா உள்ளுக்கு இருக்க 1000 வீரர்களை வந்து காப்பாற்றணும்னா ஒரு 10 பேர் வந்து அவங்களுக்கு தூங்காமல் பார்த்துக்கிறது தான் வேலை. ஸோ அந்த இடம் 2 என்ட்ரன்ஸு, அதுக்கப்புறம் அந்தாண்ட 2. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஆமாம், பிரிட்டிஷ்னா ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு, இது ரெண்டுமே வர்றதில்ல. தம்பி வந்து கேமரா ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்தோமே அது வந்து என்ட்ரன்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக அது ஜஸ்ட் உள்ளுக்கு வர்றது தான். கோட்டை நீங்கள் சுற்றி இப்போ பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாகவே வந்து செவராக இருக்குது. இதிலிருந்து நேராக பார்த்தீங்கன்னா கோட்டை வந்து என்ட்ரன்ஸ் மாதிரி தெரியும். ஒருவேளை அந்த காலத்தில் வந்து இதுதான் என்ட்ரன்ஸாக இருந்திருக்கலாம், ஏன்னா முன்னாடி வந்து மசூதி இருக்குது, வணங்கிட்டு உள்ளுக்கு போகிற மாதிரி கூட இருந்திருக்கும். இந்த மூளை இருக்குல்ல, இந்த இடம்லாம் இப்போ சுத்தம் பண்ணி நம்ம மேலே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. நான் இந்த இடம்லாம் சுற்றி வந்து எடுத்திருக்கேன். சரி, சொல்கிறேன் சரிதானா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்தோம்னா எப்படி இருக்கும், எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவில் vlog பண்ணலாம். சரிங்களா? வாங்க. இப்போ இந்த கோட்டை எந்த அளவுக்கு வந்து நீட்டாக பராமரிச்சிட்டு இருக்காங்க, வந்தால் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியுமா, என்ன கோட்டைக்கு போய் பார்க்கலாம். இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, அப்படிங்க வாங்க. என்ன அது தண்ணி கேணிங்க, வாங்க. கேணி இந்த இடத்துல எப்படிங்க கேணி? வாங்க வாங்க, இங்கே வாங்க வாங்க. அதாவது மதில் சுவர் கோட்டை, இந்த இடத்துல கேணி இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஒருவேளை இங்கே இருக்க சிப்பாய்களுக்கு தேவையான தண்ணி வந்து இவங்க எடுத்துக்குவாங்களோ என்னமோ. பாருங்க கேணிங்க, அது சின்ன கேணியாக இருந்தாலும் அப்போ வந்து பெருசாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக கேணியோட இதுதான், யாரும் விழுந்துடக்கூடாதுன்னு இது கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம ஆளுங்க சிமெண்ட்டில் கட்டியிருக்காங்க கவர்மெண்ட்டில். ஒரு 5-6 வருஷம் இருந்திருக்கும். இது வந்து இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்க இந்த இடம். இது வந்து யாரும் போய் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்பாட் பண்ணிட்டோம், ஒரு கேணி இருக்குது. நான் இத்தனை வருஷத்தில் யாரும் சொல்லி பார்த்ததில்ல, நம்ம பார்த்துருக்கோம். வாங்க அப்படியே இது பண்ண. இதுதான் எதுவும் கேட்டீங்க, துணி துவைக்கிற கல் மாதிரி. அதான் அங்கே பாருங்கள், ஒரு சமுதாயம் இங்கே வேறு ரெடிமேடாக ரெடி பண்ணிட்டாங்க போல். இங்கே வந்தாலும் இங்கே வந்து உட்காந்துக்கலாம். இது எதுக்காக இல்லை, ஆனால் இன்றைக்கி இது யூஸ் ஆகுது. எதுக்குன்னா வந்து ரெஸ்ட் எடுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸுக்கு அப்புறம் அங்கே மசூதி
அந்த இதுக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல், அங்கே ஒரு கல், அங்கே ஒன்று லைனாக அந்த பாதையிலே வந்து நிறையா சிட்டிங் ஏரியா போட்டிருக்காங்க. வந்தாங்கன்னா குழந்தைங்க அது பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு கல்லுமே போட்டிருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் காலேஜில் தான் பார்த்துருப்போம் இந்த மாதிரி எப்படி நடந்து போகிற இடத்த ஒட்டி அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. கார்டன் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா செம்ம அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பெரம்பலூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா ரஞ்சன்குடி கோட்டைக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ஒரு மன அமைதி கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும். கீழே உள்ளதுக்கே இது இன்னும் கோட்டைக்கே இன்னும் போகல, அதுக்குள்ளேயே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்க உள்ளுக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த காலத்தில் 1971 இந்த இடம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ரெனோவேஷன் ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் கோட்டை எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பிரிட்டிஷ்காரவங்க, அதாவது அந்த டைமில் வந்து போர் வீரர்கள் போர் பண்ணும்போது போர் வீரர்கள் வந்து இங்கே தான் தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஜூம் பண்ணுங்க. வாய்ப்பு இல்லை. பண்ணுனேன். அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். தெரியுதா? ஆக்சுவலாக அது வித்தியாசமாக இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 17ஆம் நூற்றாண்டில் நவாப் மன்னர்களாங்க, ஆனால் கன்ஃபார்ம் பண்ணல. வாங்க. அந்த இடத்துல இருந்தால் இப்போ வந்தோம். அது வழியாக அடியில் வந்தோம்னா இங்கே பாருங்க, இது வழியாக நடந்து இறங்கி போகலாம். அதெல்லாம் யாரும் போக மாட்டாங்க, ஜஸ்ட் அவங்க வச்சுருக்காங்க. அது வந்து பெரிய அகலின்னு சொல்லணும். பெருசாக ஒரு நாட்டுப்படை வீரர்களை வந்து யாரும் கொல்ல போகிறது கிடையாது. அவங்க நாட்டுப்படை எதிர் நாட்டுப்படை வீரர்களை வந்து நிறைய பேரை வந்து தூக்கிட்டு வருவாங்கல்ல, அவங்கள அதில் போட்டு சரி பாருங்க. அந்த இடத்துல பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இந்த கோட்டை தனி, இது தனி. வாங்க உள்ளுக்கு போகலாம். இடமா இருக்குது பாருங்க. அந்த இடத்துக்கு விழுந்தோம்னா திருப்பி வரவே முடியாது. ஏன் வர போறீங்க? அதை பீஸாக போயிடுவோமே. ஜோக்ஸ் அப்பா, அது வந்து அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த கோட்டையே தனியாக இருக்குது, அதை மட்டும் யாரும் போகாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டாவது அது இந்த கோட்டையிலேருந்து தனியாகவே இருக்குது அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக அந்த பர்பஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளால் யூகிக்க முடியுது. அதுக்கு தான் வாங்க. சில வடிவேல் டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ அந்த இடத்துல காணா போக பார்த்துருப்பேன். அந்த மாதிரி இங்கே நின்று இப்படி பார்க்கலாம் காமிக்கிறேன். அங்கே தெரியுதுங்களே ஒரு பாதை. ஆக்சுவலாக அதில் இருந்து ஸ்டெப்ஸ் கீழே இருக்குது, இப்போ இருந்திருக்கு, இப்போ இல்லை. அது எப்படி அந்த கண்காணி கோபுரம் மேலே ஏறுறோம்ல, அதுக்கு கீழேயே பாதை வளைஞ்சு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இருக்கு, அதாவது சப்வே. அப்பயே சப்வே இருந்திருக்கு. இது என்னது? இது மூணு சப்பு கல். இது வந்து மேல்தளம், அதாவது இதுக்கு மேலே ஏறுறான், அது மேல்தளம். நம்ம இப்போ நடுத்தளம். அந்த கல்லுக்கு மேலே தான் இப்போ வந்து மேலே ஏற போகிறோம்.